நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார், பார்த்து கொள்வார். ஆண்டவன் தான் என்று பார்த்து கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலே பொறுப்புகளை எடுத்தார்கள். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன். சென்று திரும்பி 2 நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்து விட்டார். 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. என்னோடு மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்கள் அந்த பதவிகளை எடுத்தார்கள். அதோடு அவர் நின்று விடவில்லை. மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார். காங்கேயத்திற்கு அருகாமையில் அவருடைய இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்தவுடன், நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பினர் அவர் நீக்கப்பட்டார். துக்கத்துக்கு செல்வதே, வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறென்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டது என்பது இதுவரையிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே, தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன். ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும். இதற்கு காரணங்கள் இருக்கிறது. இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால், நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி தேர்தல் களத்திலே இருக்கின்ற போது ஆளுநரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனு, அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி, அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழகம், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும். பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும், கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட, அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டலைகள் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்? ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும். தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 2026 மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்து, வருகின்றிருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது ஜனநாயக கட்சி, யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவர்களே படத்தை வைத்துக் கொள்கிற ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்க மாற்றி போட்டோம், இன்னைக்கே மாறிட்டியே, டபுள் டிகிரியானு கேட்பேன். நான் பேசுகிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க?
இன்றைக்கி அந்த படத்தை மாற்றிருந்தேன். இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன வந்து கொள்கை பிடிப்பளவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டாருமே. இந்த வேஷ்டி கட்டினதே மாற்றின காரணமே கேஸ் போட்டாங்க பேரில், வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறதுக்காக மாற்றினேன். புரியுதுங்களா? படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில் எப்படி வருது நீங்க பாத்துங்க. இல்ல நான் சொல்றது கேளுங்க. ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணிருக்கேன்னா தின ஒரு கட்சிக்கு போயிருக்கேன்னா நான் கோரேன். இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வரவேற்பு, மாபெரும் வரவேற்பு. நீங்கள் பார்க்குறீங்க, டிவிக்காரில் என்ன சொல்கிறாங்க, சேனலில் எங்களுக்கு என்ன வந்திருக்கு சொல்கிறாங்க, 1 கோடி பேர் பார்க்குறாங்க எங்கள் சேனலை. நாங்கள் அதனால தான் 10 சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம், வைக்கிற இடத்துலையும் எடுக்கிறோம், அங்கேயும் எடுக்கிறோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க. எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு, 4 ஓனர் கற்றுக்குறீங்களா இல்லையா? நாங்கள் அதுக்கு தான் முடிக்க உங்களை படம் எடுத்துகிட்டு இருக்காரு அவர் அப்படிங்கிறாங்க. 10 சேனல் போடுறாங்கிறாங்க. யாராச்சும் போடுறாங்களா? இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க, ஹெலிகாப்டர்ல எடுக்கிறீங்க, ஓடுற கூட எடுக்கிறீங்க, அங்கே நிற்கிற போது எடுக்கிறீங்க, சுற்றி எதுக்காக எடுக்கிறீங்க? அப்போ வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது. இல்ல வெளிப்படைத்தன்மை இல்ல, வேற இருங்க. வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னா டெல்லி எடுத்துக்க வேண்டியதானே? டெல்லியில் வெளிப்படைத்தன்மையோட வந்தது காருக்குள்ள, அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியதானே?